லூக்கா 2:12. பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியை சிறைப்பிடிக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று. பிள்ளையை தந்தை துணியை சுற்றி கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். And this will be the sign for you. You will find a babe wrapped in swaddling clothes lying in a manger. தேவ தூதன் மேய்ப்பர்களுக்கு அப்படி சொன்னார். The angel of God told the shepherds likewise. இன்று கிறிஸ்துவின் இரட்சகர் பிறந்திருக்கிறார். Today Christ is giving forth. ஒருவேளை அந்த சத்திரத்தில் ஏராளமான குழந்தைகள் கிடக்கக்கூடும். Perhaps there are many children in the manger. இந்த குழந்தைதான் கிறிஸ்து என்று நீங்கள் கண்டுபிடிக்க ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். I am giving you a sign to identify the baby Christ. இந்த குழந்தை This child துணிகளில் சுற்றி கிடத்தப்பட்டிருக்கும். will be wrapped in a swaddling cloth. ஆங்கிலத்தில் ஸ்வேட்லிங் க்ளோத்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In English it is mentioned as swaddling cloth. ஸ்வேட்லிங் க்ளோத்ஸ் என்றால் என்ன? What does swaddling cloth mean? கிழிக்கப்பட்ட துணி. It is a torn cloth. தாறுமாறாய் கிழிக்கப்பட்ட துணி. It is a tattered and torn cloth. கந்தை துணி. It is a worn out cloth. அதைத்தான் அடையாளம் என்று சொல்கிறார். It says that will be the sign for this child. நீங்கள் போய் பார்க்கும் பொழுது When you go and see இந்த குழந்தைதான் இயேசு என்று கண்டுபிடிக்க to find out that this is Jesus, இது ஒன்றுதான் அடையாளம் என்று சொல்கிறார். it says that is the only sign. இருப்பதிலேயே மோசமான துணியில் சுற்றி கிடத்தப்பட்டு இருக்கும் என்று சொல்கிறார். Jesus will be wrapped in a worst of all clothing, கந்தை துணி. a swaddling cloth. இந்த அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on this swaddling cloth. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, யோபு 38 அதிகாரம் Job 38. 8-9 வாசிக்க கேட்போம். So let us read verse 8 and 9. யோபு 38:8-9. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும். இந்த இடத்தில் தேவன் சமுத்திரத்தை உண்டாக்கினதை பற்றி வாசிக்கிறோம். We read how the Lord created the sea and the clouds. ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை வருவது போல, Just like a child comes from the womb of a mother, புத்தம் புதிய ஒரு உருவாக சமுத்திரம் கர்ப்பத்திலிருந்து வருவது போல் புறப்பட்டு வருகிறது. the sea has burst forth and issued from the womb as it were. தேவன் அதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord wanted to clothe the sea. அங்கேயும் இந்த பதம் ஸ்வேடில் என்ற பதம் வருகிறது நீங்கள் பார்க்கலாம். We read here also this word swaddling mentioned. தேவன் என்ன செய்தாரா? What did the Lord do? குழந்தையை போல புறப்பட்டு வருகிற இந்த சமுத்திரத்தை கண்டார். He saw the sea coming forth like a child from the womb. வானத்தின் மேகத்தை கிழித்தார். He made the clouds its garments and tore them. பிரகாசமான மேகம், It was a beautiful cloud, இருளான மேகம் a dark cloud. என்று பிரித்தார். He separated them. அவைகளை கிழித்தார். He tore them. அதை கொண்டு அவர் சமுத்திரத்தை மூடினார். With that it is said that he shut the sea with his doors. 2 தினங்களுக்கு முன்பு நாங்கள் பின்தான் என்ற தீவை பார்க்க போயிருந்தோம். 2 days ago we went to a place called Bintan. எத்தனையோ கடல்களை நான் பார்த்திருக்கிறேன். I've seen many seas. சில கடல் தண்ணீர் ஊதா நிறமாய் இருக்கும். Some sea water is blue. சில பச்சையாக இருக்கும். Some are green. ஆனால் இந்த கடல் மாத்திரம் கருப்பாக இருந்தது. So these waters were dark. அப்பொழுதுதான் இந்த வசனத்தை நான் யோசித்தேன். Then I thought of this verse. தேவன் கருப்பு மேகத்தை கிழித்து கடலுக்கு தரித்தாரே. The Bible says the Lord tore the thick darkness of the clouds and gave it to the sea. அதே போல அருமை இரட்சகர் பிறந்த பொழுது, In the same manner, when Jesus was born, கன்னி மரியாளின் மூலம் துணியை கிழித்து அதற்கு உடுத்தினார். through Mary, the Lord clothed our Lord with a swaddling cloth which was torn. சென்னையிலே ஒரு புதிய கடை இருக்கிறது. There's a new shop in Chennai, ஜஸ்ட் பாண்ட். just born. ஜஸ்ட் பாண்ட்.
இந்த கடை பேரே அதான். It's called Just Born. அந்த கடைக்கு நீங்க போனா When you go to the shop, குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்பான். they'll ask you how many days is your child born. இப்பதாங்க ஒரு நாள் கூட ஆகலைன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டை கொடுக்கும். If you say my child is born one day, you have some clothing for that. ஒரு வாரம் தான் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டை If you கொடுக்கும். say 1 week, there's some clothing for that. இப்படியெல்லாம் ஒரு அருமையான கடை இருந்த பொழுதிலும் Even though there's a wonderful shop like that, எனக்கு 3 பேர குழந்தைகள் பிறந்த பொழுது and at 3 grandchildren, என் மனைவி என்னுடைய பழைய லுங்கி எடுத்துதான் கிழித்து பயன்படுத்த. my wife used my old sarong, torn sarong, to use for the children. சில சமயம் புதியதையும் கிழித்து பயன்படுத்தி விடுவார். Sometimes you also tear my new clothing for the children. அது போல சௌகரியமா இல்லை என்று சொல்வார். She said this is more convenient. நான் சிங்கப்பூர் வரும்பொழுது புது கைதி வாங்கிட்டு போயிடுவேன். When I come to Singapore, I'll buy new sarong and go back. நாளை போலான்னு இருக்கேன் முஸ்தபாவுக்கு. I'll go to Mustafa tomorrow. அதை போலவே Likewise, என் அருமை ரட்சகர் பிறந்த பொழுது when the Lord Jesus was born, அவரை கந்தை துணியில் தான் சுத்தி கிடக்கும். oh, they wrapped him in swaddling clothes. ஏன் இந்த உத்தரவும் அவர் Why must he go through this pain நமக்காக? on our behalf? இயேசு யார்? Who is Jesus? 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது. 1 Timothy 3:16 அவர் says, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். he was revealed in the flesh. ரோமர் 9:5 பாருங்கள். Look at Romans 9:5. 1 யோவான் 5:20 பாருங்கள். Look at 1 John 5:20. மத்தேயு 1:23 பாருங்கள். Look at Matthew 1:23. இவையெல்லாம் என்ன கூறுகின்றன? You know what all these saying? இயேசு யார்? Who is Jesus? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். He was God revealed in the flesh. மனிதர்கள் காணக்கூடியவராக வெளிப்பட்ட அதர்சனமான தேவன். His God was incarnated so that men could see him. அவர் இப்படி பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தார்? How was Jesus before he was born? அதை நாம் விளங்கிக் கொண்டால் For the moment we understand that, தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் we கொள்ளலாம். will be able to understand the love of God. நாசரேத் என்ற ஊரில் ஒரு மிகப்பெரிய ஆலயம் இன்றும் இருக்கிறது. There's a big church in a place called Nazareth of Israel. அங்கே ஒரு மூலையில் இயேசு வளர்ந்த இடத்தை சித்தரித்திருக்கிறார். In one corner of that church, they have drawn the place where Jesus grew. தன் தந்தைக்கு தச்சு வேலையில் உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். In that portrait, Jesus is seen as a carpenter assisting his father. கிழிந்த உடை அணிந்தவராய் காணப்படுகிறார். He was seen as one wearing a swaddling cloth. நான் சிறுவனாக இருந்த பொழுது When I was young, என்னை தூங்க வைக்க என் தாய் ஒரு பாட்டு பாடுவார். my mom used to sing a song to put me to sleep. அதில் மரியாள் இப்படி பாடுகிறாராம். And this song Mary sings. குழந்தை இயேசுவே, உன் தந்தைக்கு தச்சு வேலை. Son Jesus, your father is a carpenter. I am a very poor woman. I'm a very poor woman. What can I give you? நான் உனக்கு என்ன கொடுக்க Why முடியும்? are you crying? ஏன் நீ அழுகிறாய்? You don't have good clothes to cover yourself? உனக்கு நல்ல உடை இல்லை என்று அழுகிறாயா? Oh, it's a moving song. ஒரு நம்மை தொடும் ஒரு பாடல். My wife would always say, என் மனைவி எப்பொழுதும் you சொல்வார்கள், better not sing. பாட வேண்டாம் என்று சொல்வார்கள். Because when you sing, people go to sleep. நீங்க பாடினா எல்லாம் தூங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. People sing with great revival in the revel church. நம்ம எழுப்புதல் பாடலாம் வழக்கமா பாடுவோம். But when I sing, everybody will go to sleep. நான் பாடும்பொழுது எல்லாரும் தூங்கி விடுகிறாங்க. I am 70 years old. இப்போது எனக்கு 70 வயதாகிறது. These songs are also 70 years old. இந்த பாடலுக்கு 70 வயதாகிறது. It may not be appealing to you. இது உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். Anyway, let me allow you to go to sleep. நான் பாடி உங்களை தூங்க வைக்கிறேன். ஏதோ கடுயிராய் நீ, ஏதோ கடுயிராய் நீ, மாறு நான் என்ன செய்வேன்? கூறலாடிக்கிறதோ பார பொருளும் பொருளும் கலையோ, ஏதோ கடுயிராய் நீ, தந்தைக்கு தச்சு வேலை, தந்தைக்கு தச்சு வேலை, உன் தாயும் எளியவரே, இந்த சங்கடத்தில் பார என்ன பெரும்
மையுண்டு ஏதோ கடுமையாய் நீ. சங்கீதம் 93:1. Psalms 93:1. சங்கீதம் 104:1. Psalms 1041. இந்த இரண்டு வசனங்களும் என்ன சொல்கின்றன? What do these two verses say? அவர் விண்ணுலகில் மகத்துவத்தையும் மகிமையும் அணிந்திருக்கிறார். These two verses say that in heaven the Lord was clothed with majesty and glory. Amen. Amen. He was clothed with majesty and glory. அவர் மகிமையும் கனத்தையும் அணிந்திருந்தார். அதை பார்க்கவே பரவசமாக இருக்கிறார். Now to look at that is a wonderful sight. வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 பார். Look at Revelation 4:3. அங்கே தேவாதி தேவன் எப்படி இருக்கிறார் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. It is stated how the Lord of Lords is clothed there. அவர் பார்ப்பதற்கு பதும ராகத்திற்கும் வச்சிர கல்லுக்கும் ஒப்பாய் இருந்தார். He looked like the sapphire stone. It is said that the Son of God was crowned with sardius stone, jasper, and his appearance was like an emerald. Oh, it looks so beautiful. அவர் எவ்வளவு அழகான ஒரு பருவத்தில் இருந்தார். எப்பொழுதாவது நீங்கள் நேபாளுக்கு போனார், Whenever you go to Nepal, அங்கே உங்களை கொண்டு போய் எவரெஸ்ட் மலையை தான் காண்பிப்பார். they will bring you and show you Mount Everest. காலையில் இந்த எவரெஸ்ட் மலையை பார்க்கும் பொழுது In the morning when you look at Mount Everest, அது பனி படிந்திருக்கும். it will be full of dew and snow. அதன் மீது சூரிய வெளிச்சம் படும் பொழுது When the sunlight shines upon it, அப்படியே அது அந்த ஒளியை பிரதிபலிக்கும். oh, you see, it will show the glory of the sun. It will be radiating It will be radiating. the mighty sun's rays. It will be radiating the mighty sun's rays. அதை பார்க்கும் பொழுது அந்த மலை முழுவதிலும் வைரம் வச்சிர கல் பதிப்பது போல காணப்படும். As you look, it is as if the entire hill is full of diamonds and many precious stones. அப்படிப்பட்ட தோற்றம் உடையவர் தான் நம்முடைய அருள்நாதர் இயேசு. Jesus has such a glorious appearance. விண்ணுலகில் அவர் அப்படி இருந்தார். He was like that in heaven. ஆனால் அதை விட்டு இப்பொழுது தந்தை பொழிந்தவராக படுத்தார். Oh, he gave up all that glory and now he's in swaddling clothes. இரண்டாவதாக Secondly, சங்கீதம் 93:3 வேறொரு காரியத்தை பார்க்கிறோம். Psalms 93:3 shows us another thing. அவர் பராக்கிரமத்தை அணிந்திருக்கிறாராம். Oh, he's almighty. He has almighty strength. பராக்கிரமத்தை அணிந்திருக்கிறார். He is full of strength. He's omnipotent. அவருடைய சட்டை பராக்கிரமமா. Oh, he says that he's clothed with strength. அவர் போட்டிருக்கும் உடை பராக்கிரமம். The verse says that the Lord is clothed with strength. சங்கீதம் 65:6 பாருங்க. Look at Psalm 65:6. அங்கே அவர் அணிந்திருக்கும் உடை வல்லமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Oh, it is said that there's power in the Lord's clothing. பராக்கிரமமும் வல்லமையும் அவருடைய உடையாக இருக்கிறது. Oh, he is clothed with power and might. ஆனால் இப்பொழுது கந்தை கோலம் பூண்டு படுத்திருக்கிறார். But now he's in swaddling clothes. He's just sleeping. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சார்ல்ஸ் டியூக் என்ற ஒரு விண்வெளி வீரர் உண்டு. There is a Charles Duke astronaut in America. அவர் நிலவுக்கு போய் வந்தவர். He has gone to moon and has returned back. அவர் என்னிடம் சொன்னார், He told me, பிரதர், நிலவிலிருந்து உலகத்தை பார்க்கும் பொழுது யோபு 26:7 நினைவுக்கு வரும். said, brother, when I look at the world from the moon, Job 26:7 comes to my memory. அதில் வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? தேவன் பூமி அந்தரங்கத்தில் கட்டி தொங்கவிட்டிருக்கிறார். Oh, the Lord has created the earth and suspended it in space. The world hangs on nothing. எந்த நேரமும் அறுந்து விழும் போல அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. The world is hanging on space as if it will fall anytime. அப்படித்தான் அது இருக்கிறது என்று சொல்கிறார். He says, that is how I look at the earth. ஆனால் இந்த உலகத்தை விழாமல் தாங்குவது எது? What prevents the earth from falling down? எபிரேயர் 1:3 சொல்கிறது. Hebrews 1:3 says, தேவனுடைய வல்லமையுள்ள வசனத்தினால் அது விழாமல் பாதுகாக்கப்படுகிறது. the earth, it doesn't fall because of the power of the word of the Lord. அவர் பராக்கிரமத்தை வல்லமையை
அணிந்திருக்கிறவர். Oh, the Lord is clothed with majesty and strength and might. 1 பேதுரு 1:5 சொல்கிறது. 1 Peter 1:5 says, நீங்களும் நானும் அருமை இரட்சகரை அறிந்த பிறகு, the moment you and I come to know our wonderful Savior, துயரங்கள் துன்பங்கள் வரும்பொழுது, when trials and sorrows come, சோதனைகள் வரும்பொழுது, when tests come, நோய்கள் பாடுகள் வரும்பொழுது, when sickness and troubles விழுந்து come, விடாமல் நம்மை காப்பாற்றுவது தேவனுடைய வேலை. it is the might of the Lord that prevents us from stumbling or falling. அந்த வசனம் சொல்கிறது, The verse says, தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். you are protected by the might of the Lord. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are protected by the might of the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, கவலைப்படாது. do not worry. தேவனுடைய வல்லமை நம்மை பாதுகாக்கும். The might of the Lord will protect us. சந்தை துணியில் படுத்திருக்கிறவர் பராக்கிரமத்தையும் வல்லமையும் பரலோகத்தை அணிந்திருக்கிறவர். Oh, the one who is lying down with the sweating clothes, he has the might and the power. அவர் நம்மை காப்பார். He will protect us. தமிழில் ஒரு அழகிய பாடல் உண்டு. It's a wonderful song in Tamil. தாண்டோனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். He will sustain. அவர் நம்மை காப்பார். He is clothed with power. அவர் மகிமையை ஆடையாக அணிந்திருக்கிறார். He is clothed with power. வல்லமையை அணிகலனாய் உடையாய் அணிந்திருப்பவர். He is clothed with power. அவர் இப்பொழுது கந்தை துணியில் படுத்திருக்கிறார். He is now lying in swaddling clothes. எதற்காக? Why? மூன்றாவதாக, Thirdly, சங்கீதம் 104:2 பாருங்க. look at Psalms 104:2. அவர் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். Oh, he says he is clothed with this marvelous light. 1 யோவான் 1:5 சொல்கிறது, 1 John 1:5 says, தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. There's no darkness at all in him. ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். Oh, the Lord is clothed with that glorious light. 1 தீமோத்தேயு 6:16 சொல்கிறது, 1 Timothy 6:16 says, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். oh, the Lord dwells in an unapproachable light. அவர் ஒளியாய் இருக்கிறார். He is the light. ஒளியை வஸ்திரமாய் He is தரித்திருக்கிறார். clothed with the light. ஆனால் இப்பொழுது பாருங்கள், But look at him. கந்தை துணியை தரித்துக் கொண்டு படுத்திருக்கிறார். He is clothed with swaddling clothes. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது During the Second World War, ஜப்பான் நாட்டின் மீது 2 அணுகுண்டுகளை வீசினார். there are only 2 atomic bombs put on Japan. அந்த காட்சியை கண்டவர்கள் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். Those who have seen that sight have written it like this. அதிலிருந்து வரும் ஒளி The light that proceeded from the atomic bomb, 10,000 சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததா. the light that came from the atomic bomb was like 10,000 suns shining at any one time. அதை பார்த்தோடைய கண்கள் அப்படி குருடாய் போய், Those who saw that became blind immediately. அவ்வளவு பெரிய ஒளி. It was quite a powerful light. பேதுருவை பாருங்கள். Look at the Peter. 2 பேதுரு 1:16 சொல்லுகிறார், He says 2 Peter 1:16. நாங்கள் மறுரூப மலைகளுடைய மகத்துவத்தை கண்டோம். Oh, we saw your glory in the transformation mount. யோவான் 1:14 பாருங்கள். Look at John 1:14. அங்கே அவருடைய சீடனாகிய யோவான் சொல்கிறார், His disciple John says, நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். we saw his glory. வேதம் சொல்கிறது, The Bible says, மத்தேயு 17 Matthew 17, 2,
2, 6 6. இவர்களை வாசித்து பாருங்க. As you read them, அவருடைய முகம் பிரகாசமாய் மாறிற்று. his face was transformed into a radiant light. சூரியன் பிரகாசிப்பது போல பிரகாசித்தது. Oh, his face was glorious like the sunlight. அந்த பிரகாசத்தை தாங்க முடியாமல் முகங்குப்புற அவர் விழுந்தார். Oh, they could not stand before the light and they fell prostrate. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, இப்பொழுதோ அந்த ஒளியை விட்டு today he has left that glorious light தந்தையில் படுத்திருக்கிறார். and he is sleeping with swaddling clothes நமக்காக, for our sake. நமக்காக, For our sake. நமக்காக, For our sake. நம்முடைய இருளை போக்க, To remove our darkness. எதற்காக அவர் தந்தை துணியில் படுத்திருக்கிறார்? Why is he sleeping in swaddling clothes? இதை குறித்து நாம் இன்று சற்று தியானிப்போம். We are going to meditate on this today. ஏசாயா 64:6 பாருங்க. Isaiah 64:6. இந்த வேதம் சொல்லுகிறது, The Bible says, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. it says all our righteousness are as filthy rags. அழுக்கான கந்தை. As filthy rags. நாமே நம்மை நீதிமான்களாக ஆக்கிக்கொள்ள முயற்சிப்பது அப்படித்தான் It இருக்கிறது. says whenever we try to be righteous before God, our righteousness are as filthy rags. நம்மை உண்மையாகவே நீதிமான்களாக மாற்ற வல்லமையுள்ளவர் தேவன். Only God can make us righteous people. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. All our righteousness are as filthy rags. ஒரு குறிப்பிட்ட நகரில் பிரசித்தி பெற்ற மேயர் ஒருவர் இருந்தார். There was a mayor in a particular city. மிக நல்லவர். He was a very good man. எத்தனையோ ஆண்டுகளாக அவர்தான் மேயர். He was a mayor for many years. எத்தனையோ ஆஸ்பத்திரிகளை கட்டினார். He had built many hospitals. முதியோர் இல்லம் கட்டினார். He built many aged homes. ஏழைகளுக்கு எவ்வளவு உதவி செய்தார். He helped many poor people. எல்லாரும் அவரை நல்லவர் 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 என்று போற்றினார். Everybody praised him as a good mayor. ஒரு நாள் One day, அவர் அந்த நகரத்தினுடைய நீதிபதியை பார்க்க போனார். he went to see the judge of the land. அவர் சொன்னார், He told him, நீதிபதி அவர்களே, dear judge, தயவு செய்து என்னை தூக்கிலிடு. please hang me. தயவு செய்து என்னை தூக்கிலிடு. Please hang me, he told the judge. நீதிபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. The judge could not understand என்ன anything. பேசுகிறீர்கள் என்று So கேட்டார். what are you speaking? அவர் சொன்னார், He said, 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த நகரத்திற்கு வந்தேன். 25 years ago when I came to this city, வேறொரு ஊரிலிருந்து நான் போய் ஓடி வந்தேன். I ran away from another country. அந்த ஊரில் ஒருவனை கொலை செய்து விட்டேன். I killed somebody in that country. அப்பொழுது அவர்கள் என்னை பிடிக்க முயற்சித்த பொழுது ஓடி வந்து விட்டேன். That time when they tried to catch me, I went to this city. என்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள இந்த நல்ல செயல்களை செய்தேன். I did all these good works to cover up my sin. இவ்வளவு நல்ல செயல்களை செய்த பிறகும் Even though I have done so much good, என்னுடைய உள்ளம் இன்னும் என்னை குற்றம் சாட்டுகிறது. still my heart is condemning me. நீ ஒரு கொலைகாரன் என்று சொல்கிறது. My conscience tell me I'm a murderer. என் இருதயம் என்னை குத்துகிறது. My heart is always இந்த condemning நல்ல me. செயல்கள் எல்லாம் என்று பாவத்தை கழுவ முடியவில்லை. Oh, all my good deeds could not wash away my sin. ஐயா, தயவு செய்து எனக்கு நியாயம் வழங்குங்க. Dear judge, please judge me accordingly. தயவு செய்து என்னை தூக்கிடுங்க. Please hang me. அப்பொழுதுதான் என்னுடைய மனசாட்சி என்னை குத்தாது என்று சொன்னார். Only then my conscience will not trouble me. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, நம்முடைய நீதி எல்லாம் கந்தை. all our righteousness are as filthy rags. வேதம் சொல்கிறது, The Bible says, 1 John 1:7, 1 John 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். only the blood of Jesus Christ can cleanse us from all unrighteousness and remove our sins. இதை காண்பிக்கவே அவர் தந்தையில் படுத்துக் கொண்டார். Because to show us this, Jesus was sleeping on என்னுடைய sweating நீதி clothes. எல்லாம் கந்தை. My righteousness are filthy rags. உன்னுடைய நீதி எல்லாம் கந்தை. All your righteousness are filthy rags. நான் தான் உங்களை நீதியாக மாற்ற முடியும். Only I can make you righteous. நானே உங்கள் நீதி I am your righteousness. என்று காண்பிப்பதற்காக In order to show us this, தந்தை துணியில் படுத்துக் கொண்டார். Jesus came in swaddling clothes. எனக்கு அன்பானவர்களே, My dear friends, கிறிஸ்துமஸ் நாளில் இதுவே நற்செய்தி. this is the good news on the day of Christmas. எவ்வளவு நாம் பாவங்களை செய்திருந்தார், Whatever sins we may have committed, எவ்வளவு தவறான காரியங்களை செய்திருந்தார், whatever wrongs we may have done, எவ்வளவு நம்முடைய இருதயம் நம்மை குற்றம் சாட்டினார், no matter how much our conscience condemns us, நமக்காக அவர் மரித்தார். Jesus died for us. நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். Oh, He took the penalty of our sins on the cross. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Oh, His blood washes us of our sins and cleanses us.
மத்தேயு 1:21 சொல்கிறது. Matthew 1:21 says, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிக்க இயேசு வந்தார். oh, Jesus is the Savior who removes the sins of His people. நம்முடைய நீதி எல்லாம் கந்தை, All our righteousness are filthy rags. அதை காண்பிக்கவே அவர் வந்தார். Jesus came to show us that. அதற்குதான் தந்தையில் படுத்துக்கொண்டார். That is why He was lying in When we see the swaddling clothes of Jesus, நாம் அவருடைய கந்தையை பார்க்கும் பொழுது we are reminded about our own righteousness. நம்முடைய நீதியை குறித்து நமக்கு ஞாபகம் வருகிறது. How we try to justify our deeds. நாம் எப்பொழுதும் நம்முடைய செய்கைகளை ஆண்டவருக்கு முன்பதாக நீதியாக்க முயற்சி செய்கிறோம். Oh, we can never cleanse ourselves. நம்மால் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க But முடியாது. the salvation given by Him is free. ஆனால் இயேசு இலவசமாக நமக்கு ரட்சிப்பை கொண்டு It வருகிறார். really cleanses us. அவர் அனுதினமும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். Oh, what a wonderful Jesus. நமக்கு இன்னும் ஒரு அருமையான ரட்சகர் இருக்கிறார். இன்று அதை நாம் பெற்றுக்கொள்வோம். Today we must receive Him. இன்று இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். Today let us receive this salvation. எதற்காக அவருக்கு தந்தை துணை? Why must He be in swaddling clothes? தயவுசெய்து நீதிமொழிகள் 23:21 வாசிக்க கேட்போம். Let us read the Proverbs 23:21. நீதிமொழிகள் 23:21. Proverbs 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். Slumber and sleep brings about swaddling clothes. தரித்திரம் Poverty. தரித்திரம் மிக கொடியது. Oh, poverty is very painful. என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு திருமணம் என்று வந்துவிட்டார், Whenever there is a wedding in my family, there will be a big fight in my home. எங்க வீட்டில் அதை குறித்து ஒரு தகராறு வரும். என்னுடைய தகப்பனார் ஒரு ஏழை ஆசிரியர். My father was a poor teacher. காலையில் 6 மணிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். He would start teaching morning 6 o'clock. 9 மணிக்கு மேல் ஸ்கூலுக்கு போவார். After 9 o'clock he would go to school. மாலை 5 மணிக்கு திரும்பி வருவார். He would come back evening 5 o'clock. திரும்ப பாடம் டியூஷன் சொல்லிக் கொடுப்பார். He would go back to give tuition again. ராத்திரி 11 மணிக்கு பெரிய செல்வந்தர் வீட்டில் போய் பாடம் சொல்லிக் கொடுப்பார். At night 11 o'clock he would go and teach prominent children. நானும் என் தாயும் வீட்டின் வெளியே உட்கார்ந்திருப்போம். Myself and my mother will be waiting outside our home. ராத்திரி 11 மணிக்கு என் தகப்பனார் வருவார். My dad will come about 11 p.m. அவர் தூரத்தில் வரும்பொழுதே நான் சொல்வேன், அதோ அப்பா வந்து விட்டார். The moment I see him, I'll tell my mom, Dad is coming. எப்படி நான் சொல்வேன் தெரியுமா? You know how I will say? என் தகப்பனார் இருமிக் கொண்டே வருவார். He will come coughing. இருமிக் கொண்டே வருவார். He will come coughing as he comes சில in. சமயங்களில் ரத்தமாய் இருமி பாண்டியிருப்பார். Sometimes he will cough blood. தரித்திரம் கொடியது. Oh, poverty is very painful. I hated poverty. எனக்கு தரித்திரத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்தது. என் தகப்பனாருடைய ரத்த வாந்தியை பார்க்கும் பொழுது நான் அந்த ஆசிரியர் வேலையை வெறுத்தேன். As I saw my dad coughing blood, I hated that teaching profession. நான் பட்டதாரியாக மாறிய பிறகு After I became a graduate, ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கவில்லை. I didn't get any job. எனக்கும் ஒரு ஆசிரியர் வேலை தான் கிடைத்தது. I also got a job as a teacher, தற்காலிக ஆசிரியர் வேலை. a relief teacher. நான் அதை வெறுத்தேன். I hated it. எனக்கு அன்பான My dear friends, தரித்திரம் கொடியது. poverty is painful. நீதிமொழிகள் 10:15 சொல்லுகிறது, Proverbs 10:15 says, ஏழையின் வறுமை அவனுக்கு கலக்கம். Proverbs 10:15 says the destruction of பாவத்தை அவர் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவராக இருந்தும் மிகுந்த தரித்திரமுடையவராக மாறினார். Paul says that in order for us to be rich, Jesus was rich, became poor for our sakes. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். I received Jesus into my heart. அப்பொழுது நான் பிஎஸ்சியில் 2 தடவை ஃபெயில் ஆகியிருந்தேன். At that time I failed in my BSc on 2 occasions. ஜெபத்தோடு 3வது தடவை படித்தேன். I prayed and did it again the 3rd time. பாஸ் பண்ணினேன். I did well and passed it. 1 வருஷம் ஆசிரியர் வேலை பார்த்தேன். 1 year I was working as a teacher. அதன் பிறகு ஒரு பேங்கில் கிளார்க்காய் சேர்ந்தேன். After that I joined as a clerk in a bank. ராத்திரி பகலும் படித்து எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணேன். I studied day and night and passed all the exams. வெகு சீக்கிரத்தில் உயர்வு பெற்றேன். Immediately, very soon I got promotion. சில தினங்களுக்கு முன்பு After some time, காருண்யா பல்கலைக்கழகம் என்று நாங்கள் நடத்தி ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நடந்தது.
Recently we had the graduation service of Karunya Technological Institute, which we are conducting. ஏறக்குறைய 5000 மாணவ மாணவிகள் படிக்கிறார். 5,000 students are studying there. உலகம் முழுவதும் வந்து படிக்கிறார். Students come from all over the world. அதனுடைய வேந்தராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். I've been appointed as chancellor for that. அதில் ஒரு பட்டமளிப்பு விழா நடந்தது. A graduation service was taking place. இந்திய நாட்டின் மிகப்பெரிய தலைவருக்கு நான் பட்டம் வழங்கினேன். I gave a doctorate to a prominent person in India. அப்பொழுது நினைவிற்கு ஒரு காரியம் வந்தது. Then I remembered something. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேருவதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். I tried so hard to join an engineering college. எவ்வளவோ பாடுபட்டேன். I struggled so hard to ஆனால் join. நான் ஏழையா இருந்ததினால் எனக்கு கிடைத்தது. Because I was poor, I was not given a place in an engineering college. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். But I received Jesus Christ. இயேசு என்னை ஆசீர்வதித்தார். Jesus blessed me. இன்றைக்கு பாருங்கள், Today look at it. நான் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு இன்ஜினியரிங் பட்டம் நான் வழங்குகிறேன். Today I am conferring the engineering degrees to thousands of students. நாட்டின் தலைவர்களுக்கு வழங்குகிறேன். I confer engineering degrees to prominent persons in the nation. Let me speak to every young man present here. உள்ள ஒவ்வொரு வாலிபனோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். Every young girl present here. ஒவ்வொரு வாலிப பெண்மணியோடு நான் பேச Every ஆசைப்படுகிறேன். student present here. உள்ள ஒவ்வொரு மாணவனோடு நான் பேசுகிறேன். What you need is not education, உங்களுக்கு இப்பொழுது தேவை கல்வி அல்ல, not a bunch of degrees. அந்த பட்டங்கள் அல்ல. First, the one who can give you degree. முதல்ல அந்த பட்டங்களை கொடுக்கிற நபர் தான் உங்களுக்கு தேவை. You need the Lord Jesus Christ. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. Lord Jesus Christ is not a philosopher. அவர் ஒரு தத்துவ ஞானி அல்ல. He is not just a carpenter. அவர் ஒரு தச்சன் அல்ல. He is God in flesh. அவர் மனித அவதாரம் எடுத்த God தேவன். in flesh. மனித அவதாரம் எடுத்த Almighty தேவன். God in flesh. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். Supernatural God in flesh. ஒரு அற்புதங்களை அடையாளங்களை காண்பிக்கும் தேவன். You need Him. உங்களுக்கு முதலில் இயேசு தேவை. You need Him. முதலில் உங்களுக்கு You இயேசு need தேவை. Him. உங்களுக்கு இயேசு You தேவை. need Him. உங்களுக்கு அவர் தேவை. Once He comes in, அவர் உங்கள் வாழ்க்கையில வந்தவுடனே He will take over your life. அவர் உங்கள் ஜீவனை ஆளுகை செய்வார். He will change your failures into success. அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுவார். Your tears into tears of joy. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். I was a man who failed in BSc twice. நான் பிஎஸ்சி 2 முறை நான் தவறின ஒரு மனிதன். When I was studying in the high school, நான் ஹை ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கும் பொழுது my father was a math teacher. எங்க அப்பா கணக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியராக இருந்தார். Every fellow who studies under him will get 100 out of 100. எங்க அப்பாவோட மாணவனாக உள்ளவர்கள் எல்லாம் கணக்குல 100க்கு 100 வாங்குவார்கள். But my mark was also very stable. என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட எண்ணுகள் அப்படி இருந்தது. Always zero. எப்பொழுதும் நான் தேர்வு. Nothing more than that. எனக்கு சைபருக்கு மேல கிடைக்காது. Nothing below that. அதுக்கு கீழே கிடைக்காது. Always a zero. எப்பொழுதும் சைபர் தான் எனக்கு. As a prophet, I will always know my marks in mathematics. நான் எப்பொழுதும் மேத்ஸ் அப்படி இருந்திருப்பேன். But ஆனால் when Jesus came, இயேசு என் உள்ளத்தில் வந்த பொழுது I passed BSc in mathematics. நான் பிஎஸ்சில கணக்கிலே நான் தேறினேன். Hallelujah. Hallelujah. I passed all the tests in the bank where I joined just like that. நான் பேங்க்ல வேலை செய்த பொழுது எல்லா பட்டியுமே சாதாரணமாக நான் தேறினேன். I was given prizes after prizes in accountancy. அந்த அக்கவுண்டன்சில எனக்கு அதிகமான பரிசுகளை கொடுத்தார்கள். Throughout India. இந்தியா முழுவதும் பரிசுகளை பெற்றேன். And when the promotion exam came, அந்த பதவி உயர்வு வந்த பொழுது I stood second in the whole nation. அந்த தேசத்திலே இரண்டாவதாக வந்தேன். They could do nothing except to promote me. அவர்கள் என்னை பதவி உயர்வு கொடுக்கிறதுக்கு அவர்கள் கட்டாயமாக இருந்தது. Hallelujah. Hallelujah. Cheer up today. எனக்கு சந்தோஷமாக Cheer இருந்தது. up today. மகிழ்ச்சியாக இருந்தது. Jesus Christ was wearing the rags to remind you He can take you from rags to riches. இயேசு அந்த கந்தை துணியை அவர் உடுத்திருந்தது உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்ற முடியும் என்பதை எடுத்துரைக்க. Now every time I put my name, இப்போது ஒவ்வொரு முறை என் பெயரை நான் எழுதும் பொழுது I have to leave 2 lines for all the degrees that have come to me. நான் எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த பட்டங்கள்லாம் எழுத அதுக்கு 2 வரிகள் விட வேண்டியது இருக்கிறது. Canada degree, USA degree, Canada, Indian degree,
Wherever I go, people want to give me an honorary doctorate. கனடா, அமெரிக்கா, இந்தியா எங்கு சென்றாலும் மக்கள் எனக்கு இந்த டாக்டரேட் பட்டங்களை கொடுக்கிறார்கள். He can do the same thing for you. இயேசு உங்களுக்கும் அப்படி செய்வார். We are celebrating the most important day in our life today. இது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். King of Kings has come into this world to offer you all these blessings. ராஜாதி ராஜா இந்த பூமியிலே வந்து உங்களுக்கு அவருடைய சரீரத்தை கொடுக்க வந்திருக்கிறார். We are going to praise him today. இன்று நாம் துதிக்க வந்திருக்கிறோம். We are glorifying him. அவரை மகிமைப்படுத்துகிறோம். Thank you God for coming down into this world. ஆண்டவரே இந்த பூமியில எனக்காக வந்தபடியினால் ஸ்தோத்திரம். Thank you. நன்றி for putting on rags on your body. ஆண்டவரே எனக்காக நீர் கந்தையை உடுத்தினபடியினால் so that I can be the richest person in this world. இந்த பூமியில என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவதற்காக எனக்காக ஏழ்மையை தரித்தபடியினாலே ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Many people have this wrong notion. அநேகருக்கு தவறான அபிப்பிராயம் உண்டு. If you are a Christian, நீங்க கிறிஸ்தவனா you must occupy the lowest post in the department. எப்போதும் நீங்க ஒரு கீழே உள்ள இடத்துல தான் உங்க அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்பது. You should be humble always. நம்ம எப்பொழுதும் தாழ்மையாக இருக்க வேண்டும். Humble not in stature. அந்த ஸ்தானத்திலே தாழ்மை அல்ல. Humble in your spirit. நம்முடைய ஆவியிலே தாழ்மை தேவை. You can be humble in your spirit. நீங்கள் ஆவியிலே தாழ்மையாக இருக்கலாம். But in stature you should be like Daniel and Joseph. ஆனால் ஸ்தானத்தை பொறுத்தவரை தானியேல் யோசேப்பு போல இருக்க வேண்டும். God is willing to give you. ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். He is willing to give you. அதை உங்களுக்கு கொடுக்க ஆவலாக. That is the message of Christmas. அதுதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தி. He said, let the rags come to me. அவர் சொல்றார் கந்தையெல்லாம் என்னிடத்திலே வரட்டும். Yeah, let the rags come to me. எனக்கு எல்லா கந்தையும் கொடுங்கள். Let the rags stop with me. அந்த கந்தையெல்லாம் என்னோடு முடிந்து போகட்டும். Let my children prosper. என் பிள்ளைகள் ஐஸ்வர்யவானாக மாறட்டும். Hallelujah. Hallelujah. In 3 John 2, 3 யோவான் 2ஆம் வசனத்திலே God says, ஆண்டவர் சொல்லுகிறார், beloved, அன்புள்ளவர்களே, I wish above all things. நான் இது பிரியமானவரே, I wish above all things that you should prosper. நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும். Cheer up today. இந்த சந்தோஷமாக இருங்க. We are going to pray that God will put his prosperity upon you this Christmas. இந்த கிறிஸ்துமஸ் அன்று ஆண்டவர் உங்கள் மீது அவருடைய ஐஸ்வர்யத்தை தரிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். As I was praying at home, நான் வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது Jesus told me, இயேசு சொன்னார், I want to bless everyone who will come to the service today. இன்னைக்கு சர்வீஸ் வர ஒவ்வொரு மக்களையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். I am going to change the situation in your life. அவங்களுடைய வாழ்க்கையில நிலைமையை மாற்றுவேன் என்று இயேசு வாக்கு கொடுத்தார். Why? ஏன்? Because he took rags upon him. ஏனென்றால் இயேசு அவர் உங்கள் சார்பாக கந்தையை அவர் உடுத்திக் கொண்டார். இன்னொரு தரித்திரத்தின் குறித்து வேதம் சொல்கிறது. The Bible talks about another poverty. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 பாருங்கள். Revelation 3:17. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரம். The poverty of the religious life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரம். Poverty in our spiritual domain. தேவன் சொல்கிறார், The Lord says, நீ ஐஸ்வர்யவான் என்று எண்ணிக்கொள்கிறாய். you say I am rich, I have become wealthy. நீ நினைத்துக் கொள்கிறாய். You think you are rich. ஆனால் எனக்கு முன்பதாக நீ தரித்திரம். But in my sight you are wretched and miserable. தரித்திரம். Miserable. சிலரை பாருங்கள், Look at some people. எப்பொழுதும் ஒரே காரியத்தை சொல்வார். They will say the same thing every time. இத்தனாவது ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். I was saved in this age. இத்தனாவது ஆண்டு ஞானஸ்நானம் I பெற்றேன். took baptism in this age. அதோட முடிஞ்சு போச்சு. Their life ends after that. தூக்கத்தில் எழுப்பினாலும் அதே சொல்லிட்டு இருப்பான். They will keep on telling the same thing. ஒரு முன்னேற்றமும் இருக்காது. No improvement in their life. என் கூட சுல்தான் ஒரு பையன் படித்தான். There's a boy who studied with me called Sultan. அவன் நிதானமா படிப்பான். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் இருப்பான். Devoted student. He was repeating every class for 3 years. Slow and steady. Slow and steady. So, என்னதான் ஹெட்மாஸ்டர் முயன்றாலும் அவனை தூக்கவே முடியாது. Whatever the headmaster tried to help him, he never improved in his studies. அடுத்த கிளாஸுக்கு போடுவாங்க. They put him in the next class. அங்க போனா நல்ல இடமா பார்த்து பிடிச்சிடுவான். He will sit in a very good place. ஏன்னா 3 வருஷம் இருக்கணும் எங்க. For 3 years. அந்த கிளாஸுக்கு போனதுன்னு சொல்லுவான். The moment you go to the class, he will say, சார் நான் தான் சார் சுல்தான். Sir, I am Sultan. அவன் பேரு சுல்தான். His name is Sultan. சுல்தான்னா கிங். Sultan means king. நான் 2 வருஷமா இருக்கேன் சார் இங்க. He said 2 years, yes sir. என்னன்னாலும் ஏன்ட்ட கேளுங்கம்மா. Ask me whatever you want to know. ஒரு நாள் One day,
ஊருக்குள்ளே பெரிய ஆச்சரியமாய் போச்சு. Everybody was surprised. வீட்டுல ஒரு போர்டு போட்டிருந்தான். There was a board in his house. சுல்தான் M.A. Sultan M.A. சுல்தான் M.A. Sultan M.A. மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். Master of Arts. எப்படா இவன் முடிச்சான்? When did this guy graduate? எட்டாம் வயசுல தானே இருக்கான். He is still in the 8th standard. அவன் சொன்னா, He said, இனிஷியல் வந்து M.A. சுல்தான். he said, my surname is M.A. Sultan. முன்னால இருக்கிறத பின்னால போட்டேன். I put the M.A. behind after my name. எல்லாருக்கும் சந்தோஷம். Everybody were happy. தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். Everybody in the street were happy. எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. My parents were so happy. என் பையன் M.A. ஆகிட்டான். My son is M.A. That is how many people are cheating their life. அநேகர் அப்படிதான் அவங்க வாழ்க்கையில ஏமாத்தி கொண்டிருக்கிறார். Just because one day they gave their hearts to Jesus. ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தபடியால் They think everything is, that's all. எல்லாம் சரியாய் விட்டது. Nothing more than that. அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. No, spiritually we live in rest. இந்த ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஏழைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொண்ட பொழுது, When I received Christ into my heart, என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. there was a feeling within me. என்னை போலவே தற்கொலை செய்து கொள்ள எத்தனையோ பேர் காத்திருப்பார்கள். I said there are many other people who may be contemplating suicide. அவர்களுக்கு நான் இந்த அனுபவத்தை சொல்ல வேண்டும். I must tell them about my experience. என் உள்ளம் துடித்தது. My heart was yearning for that. டிராக்டர்களை கொண்டு கொடுப்பேன். I used to give Christian literature. இன்னும் பைபிளை கொடுப்பேன். I used to give people the Bible. ஆஸ்பத்திரியில் போய் பேசுவேன். I go to hospital and minister. நடு ரோட்டில் நின்று கூச்சல் போடுவேன். I used to stand in the middle of the road and proclaim the gospel. பைத்தியக்காரனை போல அழைத்தேன். Like a mad person, I was going on behalf ஆனால் of என் Jesus. வாழ்க்கையில் வல்லமை இல்லை. But there was no power in my life. ஒரு நாள் என் தகப்பனாரோடு ஒரு வீட்டிற்கு போனேன். One day I went with my father to a house. அந்த வீட்டிலே ஒரு வாலிபன் நோயினால் செத்து கொண்டிருந்தான். There was a young man dying of a sickness. வயிறு வீங்கி போய் இருந்தது. His stomach was bloated, swollen. நம்பிக்கையே இல்லை. There was no hope there. நான் என் உள்ளத்தில் நினைத்தேன், I thought in my heart, என்னால் ஏன் இவன் சுகம் பெற வேண்டும் என்று ஜெபிக்க முடியவில்லை. why am I not able to pray for this man's healing? நான் ஆண்டவரிடம் கேட்டேன், I asked the Lord, ஆண்டவரே, Lord, இப்படிப்பட்ட மக்களுக்காகவும் ஜெபிக்கும் வல்லமையுடைய மக்களை ஊழியர்களை நீர் எழுப்பக்கூடாதா? I said, Lord, why don't you raise up men and women of God who will pray for such people who are sick? ஒரு 1000 பேர் என் காதிலே பேசும் போல இருந்தது. Suddenly I felt as if 1000 people were speaking. யாரையாவது எழுப்பும். I said, Lord, raise up someone. God, raise up somebody who will have the audacious faith to pray for such people. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஜெபத்தை ஜெபிக்க யாரையாவது எழுப்பும். And came a thunderous voice. திடீரென்று ஒரு கம்பீர ஒரு சத்தம் வந்தது. And the voice said, அந்த குரல் சொன்னது, you are that man. நீதான் அந்த மனிதன். You are that man. நீதான் அந்த மனிதன். I didn't know what to do. நான் என்ன செய்வது என்று I தெரியவில்லை. began to cry. நான் அழ ஆரம்பித்தேன். God, give me this power. ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமையை தாரும். Or I die. இல்லாவிட்டால் நான் மரித்து போகிறேன். One day, ஒரு நாள் Jesus said, இயேசு I வந்தார். was 27 years old. அப்பொழுது எனக்கு 27 வயதாக இருந்தது. I was crying for more of him. நான் அழுது கொண்டிருந்தேன். இன்னும் இயேசுவுடைய வல்லமை And the Holy Spirit came upon me பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கி வந்தார். and filled me. என்னை நிரப்பினார். I saw Jesus. நான் இயேசுவை பார்த்தேன். And Jesus said, என் இயேசு சொன்னார், because you sought me diligently, ஏனென்றால் நீ என்னை முழு மனதோடு I தேடினபடியால் have come in person to bless you. நான் நேரடியாக வந்து உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன். He filled me with the Holy Spirit. அவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். It is not just a fleeting vision. அது சும்மா ஒரு மறைந்து போகும் ஒரு தரிசனம் அல்ல. 3 full hours I saw it. 3 மணி நேரம் நான் இயேசுவை பார்த்தேன். That changed my life. என் வாழ்க்கையை அது மாற்றினது. 100% changed my life. 100 விழுக்காடு என் வாழ்க்கையை மாற்றினது. I have walked with him for 44 years. 44 வருடங்கள் அதன் பிறகு இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறேன். Walking with Christ. அவரோடு நடந்து கொண்டிருக்கிறேன். And rivers of living waters flow out of the little ministry he has given. அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்திலே ஜீவ தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறது. No more poverty.
ஏழ்மை இல்லை. No more poverty. ஏழ்மை இல்லை. If you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, the moment you kneel down, நீங்கள் முழங்கால் படியிட்டு, the Holy Spirit will come. பரிசுத்த ஆவியார் இறங்கி வருவார். When the Holy Spirit will come, பரிசுத்த ஆவியார் உங்களை நிரப்பும் பொழுது, John 14:20 says, யோவான் 14:20 சொல்லுகிறது, you will feel the mighty presence of Christ. நீங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உணர்ந்து கொள்ளுவீர்கள். You can talk to him. நீங்கள் அவரோடு பேச You முடியும். can listen to him. அவர் குரலை கேட்க You முடியும். can walk with him. அவரோடு நடக்க முடியும். Oh, he'll be your best friend. உங்களுடைய நெருங்கின சிநேகிதனாக இயேசு. No more poverty. ஏழ்மை இல்லை. No more poverty. தரித்திரம் இல்லை. No more spiritual poverty. ஆவிக்குரிய தரித்திரம் இல்லை. That is why he wore those rags upon him. அதனால்தான் இயேசு அந்த கந்தையை உடுத்திக் கொண்டார். My precious brothers and sisters, he will tell him, நாம் அவரிடத்திலே சொல்லுவோம், Dad, I am a sinner. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. I'm only covering my sins. நான் என் பாவங்களை மறைக்கதான் I'm only acting as a good man. நான் நல்லவனை போல் தோற்றம் அளிக்கிறேன். No, இல்லை, I am an addict. நான் எனக்கு சில கட்டுகள் உண்டு. I am a liar. நான் பொய் சொல்லுகிறேன். I am a man who easily loses my temper. நான் சுலபமாக கோபம் கொள்ளுகிறேன். I am a man who speaks in exaggeration. நான் பொய்யான வார்த்தைகளை பேசுகிறேன். I have lust in my heart. என் உள்ளத்திலே இச்சைகள் உண்டு. Lord, help me. ஆண்டவரே, எனக்கு உதவி I செய்யும். am a sinner. நான் ஒரு பாவி. Make me clean. என்னை பரிசுத்தமாக்கும். Make me clean. என்னை தூய்மையாக்கும். Make me a saint like you, Lord. உம்மை போல் ஒரு பரிசுத்தவானாக என்னை He மாற்றும். will do it. அவர் செய்வார். Let us tell him, நாம் அப்படி சொல்லுவோம், Dad, அப்பா, I am a poor man. நான் ஒரு தரித்திரனாக I am a இருக்கிறேன். beggar. நான் ஒரு I am a பிச்சைக்காரன். poverty-stricken man. நான் தரித்திரம் நிரம்பின I am an மனிதன். unemployed man. எனக்கு வேலை இல்லை, No money. பொருள் இல்லை, No place to stay. தங்க இடமில்லை, Nobody wants me. யாருக்கும் என்னை விருப்பம் இல்லை. Help me. உதவி செய்யும். Help me, Lord. உதவி செய்யும். The whole world belongs to you. இந்த உலகமே, இந்த பூமி உமக்கு The சொந்தம். riches of this world belongs to you. இந்த பூமியின் ஐஸ்வர்யம் உமக்கு சொந்தம். Give me a little of that. எனக்கு அதை தாரும் ஆண்டவரே. Let me not borrow. நான் கடன் வாங்க Let கூடாது. me not borrow. நான் கடன் வாங்க கூடாது. Give me something to eat all the 3 times. அப்பா, நீர் இதை எனக்கு செய்தருளும் சுவாமி. Oh, let us cry unto him. நாம் அவரை நோக்கி கதறுவோமா. He will make you prosper. அவர் உங்களை ஐஸ்வர்யவானாக He மாற்றுவார். will make you prosper. அவர் உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். And thirdly, we'll tell him, மூன்றாவது நாம் சொல்லுவோம், Dad, fill me with the Holy Spirit ஆண்டவரே, நம்முடைய ஆவியினால் நிரப்பும். to overflowing capacity. என்னை நான் நிரம்பி வழியும் மட்டும் என்னை Amen. நிரப்பும். அவரை வழியை மட்டும் என்னை நிரப்பும். Fill me to overflowing capacity. Fill me to overflowing, Lord. And then spiritual power shall flow. நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது ஆவிக்குரிய வல்லமை புறப்படும். Demons shall tremble at you. அந்த அசுத்த ஆவி உங்களை பார்த்து நடுங்கும். Problems shall tremble at you. பிரச்சனைகள் உங்களை பார்த்து நடுங்கும். You shall be a blessing to millions of people. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக What இருப்பீர்கள். is to give you these blessings? He allowed himself to be wrapped up in rags. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக இயேசு கந்தையிலே அவர் கந்தையை ஆடையாக உடுத்தியிருந்தார். Shall we take it up upon ourselves today? இப்பொழுது கூட நாம் எல்லோரும் சேர்ந்து Shall we claim these blessings for இந்த ourselves? 3 ஆசீர்வாதங்களை இன்று நாம் பற்றிக்கொள்வோமாக. Shall we pray? நாம் பிரார்த்தனை செய்வோம். Of God, அவருடைய ஆலயத்துக்கு the வந்திருக்கிறீர்கள். mansion of God, அவருடைய இடத்துக்கு the வந்திருக்கிறீர்கள். throne of God. அவருடைய சிங்காசனத்துக்கு You have வந்திருக்கிறீர்கள். come to the throne of God. நீங்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு You can வந்திருக்கிறீர்கள். get anything, நீங்க எது வேண்டும் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். anything, எது வேண்டும் என்றாலும். because the Bible says என்ன வேதம் சொல்லுகிறது? in Psalm 11 and verse 4, சங்கீதம் 11:4 சொல்லுகிறது, God is in his holy temple. கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிறார். God is in his holy temple. கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிறார். He is here. அவர் இங்கு இருக்கிறார். He is here. அவர் இங்கு இருக்கிறார். You have come here to glorify him. நீங்கள் அவரை மகிமைப்படுத்த You have வந்திருக்கிறீர்கள். come to thank him for coming into this world. இந்த உலகத்திலே அவர் வந்தபடியினாலே நன்றி செலுத்த வந்திருக்கிறீர்கள். You have come to say thank you, Lord, for coming in rags into this world. நீங்கள் ஆண்டவரே எனக்காக கந்தை சுமந்தபடியினாலே நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறீர்கள். Oh, he'll be immensely pleased with ஓ, you. அவர் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். Lust is in my heart. என் உள்ளத்திலே இச்சைகள் உண்டு. I am addicted. எனக்கு கட்டுகள் உண்டு. I am a drunkard. நான் குடிக்கிறேன். I am a smoker. நான் புகைப்பிடிக்கிறேன். I am addicted to drugs.
நான் போதை பொருள் எடுக்கிறேன். I am stealing money in my company. நான் பொருளை திருடுகிறேன் நான் வேலை செய்கிற இடத்திலே. I am an exaggerator. நான் அதிகமான வார்த்தைகளை பொய் Help பேசுகிறேன். me. உதவி செய்யும். Help me. உதவி On செய்யும். this Christmas day, இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று I want to become a new person. நான் ஒரு புதிதான நபராக மாற வேண்டும். Make me new. என்னை புதிதாக மாற்றும். Lord, make me new. கர்த்தாவே என்னை புதிதாக Make me மாற்றும். new. புதிதாக மாற்றும் ஆண்டவரே. Make me new. புதிதாக மாற்றும் Let all ஆண்டவரே. my weaknesses go. என் பலவீனங்கள் மறைந்து போகட்டும். Let all sins go. என் பாவங்கள் மறைந்து Let போகட்டும். all hidden sins go. என்னுடைய மறைமுகமான பாவங்கள் மறைந்து போகட்டும். Lord, cleanse me. ஆண்டவரே என்னை கழுவு. Jesus, cleanse me. இயேசுவே என்னை கழுவு. Cleanse me now. இப்பொழுதே கழுவும் When the Holy Spirit would come into you, அந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது it is Jesus Christ coming back to you. இயேசு இப்பொழுது உங்கள் மத்தியிலே வருவார். It is Jehovah who will come into you. அவர் உங்களோடு வரும் யெகோவா. Jehovah will come into you. யெகோவா உங்கள் மத்தியிலே வருவார். You will feel His mighty presence 24 hours in a day. 24 மணி நேரம் அவருடைய வல்லமை நீங்கள் உணர்வீர்கள். 365 days in a year. 365 நாட்கள் ஒரு வருடத்தில் You can feel His mighty presence. நீங்கள் அவருடைய வல்லமையை உணர்வீர்கள். Lord Jesus, இயேசுவே fill me with your Holy Spirit. என்னுடைய ஆவியினால் நிரப்பும். Fill me. நிரப்பும். Fill me. நிரப்பும். Let me not be satisfied with what little I have. இப்பொழுது உள்ள இந்த கொஞ்சத்திலே நான் சந்தோஷமாக இருக்க. Oh, little Holy Spirit, Lord. ஓ நிரப்பும் ஆவியானவரே. Only little Holy Spirit I have. ஓ எனக்கு கொஞ்சம் தான் ஆவியின் வல்லமை Fill உண்டு. me. நிரப்பும். Fill me to overflowing capacity. நிரப்பும். நான் அதிகமாக நிரப்பப்பட I need வேண்டும். it now. இப்பொழுதே I want a job. எனக்கு ஒரு வேலை வேண்டும். I want a wife. எனக்கு ஒரு மனைவி I வேண்டும். want a husband. எனக்கு கணவன் வேண்டும். I want a home. எனக்கு வீடு வேண்டும். I want deliverance from debts and borrowing. எனக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை வேண்டும். No happiness in life. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. Lord, bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. Jesus, bless me. இயேசுவே என்னை ஆசீர்வதி. Give me a child in my womb. என் கர்ப்பப்பையில குழந்தையை தாரும். I am not looking into the past. நான் கடந்த காலங்களை பார்ப்பது கிடையாது. I am not looking as to why I am not having a child. ஏன் எனக்கு குழந்தை இல்லை என்று நான் நினைப்பது கிடையாது. But I am expecting a child to come into my womb now. என் கர்ப்பப்பையில இப்பொழுதே ஒரு குழந்தை வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது Now. இப்பொழுது Now. இப்பொழுது Today. இன்று Today. இன்று Today is the day of salvation. இன்றுதான் ரட்சிப்பின் நாள். Jesus told me. இயேசு சொன்னார். Yes, my son, I will bless everyone. ஆமென் மகனே நான் எல்லோரையும் ஆசீர்வதிப்பேன். Everyone. எல்லோரையும் ஆசீர்வதிப்பேன். Every fix will stop now. ஓ எல்லா பிரச்சனையும் முடிகிறது. Every fix will stop. எல்லாம் வலிப்பு நோய்களும் மாறும். எல்லா வலிப்பு நோய்கள் மாறுகிறது. Every allergy shall go. எல்லா இந்த சரீர அலர்ஜிகள் மறைந்து Every போகிறது. problem in the eye shall go. கண்ணில் உள்ள பிரச்சனை மறைந்து போகிறது. In the digestive system, every problem shall go. ஜீரண பதில் உள்ள பிரச்சனைகள் மறைந்து போகிறது. Hallelujah. Hallelujah.